ஹாய் கைஸ், ஈவினிங் பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்தோட கலெக்ஷன் தான் பார்க்கணும். ஸோ வீடியோ அவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேவாங்களே வரலாம். ஸோ இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். ஸோ இந்த படம் நல்ல படம் நீங்களே போய் பாருங்கள். ஸோ அதை ரொம்ப பார்க்காம ஃபஸ்ட் கலெக்ஷனை போய் பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தோட மொதல் நாள் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 25 கோடி. ஸோ ஓரளவுக்கு நல்லா கலெக்ஷன் கொடுத்துருச்சு. அதாச்சும் வேர்ல்டு வைடில் அது 25 கோடி கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுமாதிரி பார்த்தீங்கன்னா 2வது நாள் இந்த படத்தோட கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 கோடி. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா டேஸில் வந்த கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாச்சும் ரொம்ப கம்மி. ஏதாச்சும் 2 கோடி 3 கோடி 4 கோடி தான் அது மாதிரி வந்துச்சு. அது மாதிரி ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. அடுத்து 10வது நாள் பார்த்தீங்கன்னா இந்த படம் 80 கோடி மொத்தமாக சேர்த்து கலெக்ஷன் கொடுத்துச்சு. ஸோ அதாச்சும் 80 கோடி இப்போ கொடுக்கல, அதாச்சும் மொத்தமாக 80 கோடி கிடச்சிது. ஸோ அது நான் டேரெக்டாக 10வது நாள் போனேன். அதுக்கு முன்னாடி உள்ள கலெக்ஷன்லாம் எனக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ 11 நாள் எவ்வளோ கிடச்சுன்னு 100 கோடி எப்படியும் சக்ஸஸ்ஃபுல்லாக அடிச்சிச்சு. பட் ஆனால் இன்னும் இது பார்த்தீங்கன்னா டேரக்டருக்கு ஒரு ப்ராஃபிட் கிடையாது. பிகாஸ் இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 150 கோடி. பட் ஆனால் இன்னும் 100 கோடி தான் அடிச்சிருக்கு. ஸோ இன்னும் தேட்டரில் கொஞ்சம் நாள் ஓடி நீங்களும் இந்த படம் நிறைய பேர் இந்த படத்துக்கு போகவே மாட்டேங்குது. தயவுசெய்து நான் சொல்கிறேன், படத்துக்கு போங்க. நல்ல படம் இதுவும் நீங்களும் போய் போங்க. அந்த படம் நான் பார்த்தா நல்ல படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக போரிங்காக தெரியும். அதுவும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் முன்னாடியே சுற்றிட்டு இருப்பான். பட் ஆனால் அது ஒரு மணி நேரம் அப்படி இருக்கும். பட் ஆனால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் போய் பாருங்கள் மக்களே. ஸோ அவ்வளோதான் மக்களே, பாய்.